இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெரும் கருணையும் நம் ஒவ்வொருவர் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நான் இன்றைக்கு எடுத்திருப்பது ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் மிக முக்கியமான ஒன்று, தொழுகை. தொழுகை முக்கியத்துவத்தை பற்றி ஒரு சிறிய உரையை காண்போமா? இத்தொழுகை, இதனை கடமைன்னு சொல்றதை விட இறைவன்கிட்ட இருந்து ஒவ்வொரு மனித சமுதாயமும் கிடைக்கப்பெற்ற மாபெரும் பரிசு. இந்த பரிசு ஒரு நாளைக்கு 5 முறை இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகையை சரிவர கடைபிடிப்பதனால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு ஆழமான நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. மறுமை நாளில் முதலில் கேட்கப்படும் கேள்வியும் தொழுகையை பற்றிதான். தொழாதவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டிருக்கும் நரகம்தான் சஹர் என்ற நரகம். இத்தொழுகையை விடும் ஒவ்வொரு மனிதனின் ஈமானும் குறைந்து கொண்டே வரும். அவன் பாவத்தின் பால் செல்ல ஆரம்பிப்பான். அவனின் கவனமற்ற தொழுகையும் கேடுதான். அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. இத்தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் சரிவர நிலைநாட்டுவதனால் ஒவ்வொரு மனிதனின் ஈமானும் பலமாகிறது. அவனை பாவத்திலிருந்து பாதுகாக்கின்றது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் தீய செயல்களையும் அக்கிரமங்களையும் தடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் நல்ல செயல்கள் தீய செயல்களை அழித்துவிடும். இத்தொழுகையை தினமும் சரிவர நிலைநாட்டுவதனால் ஒவ்வொரு மனிதனின் உள்ளமும் தூய்மையான நிலையை அடைகின்றது. இறைவனை நினைவு கூர்தனால் மட்டுமே மனிதனின் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இறைவனை நினைவு கூர்தனால் மட்டும்தான் மனிதனின் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இந்த தொழுகை மன அமைதியின் விலையில்லா மருந்தாகும். இறைவன் தொழுகையை தொழுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக அதனை நிலைநாட்டுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கின்றான். முதலில் ஒரு மனிதன் தொழுகையை சரிவர நிலைநாட்டினாலே அவனுடைய மற்ற அமல்கள் இறைவன் பாதையில் செய்வது சுலபமாகிவிடும். இத்தொழுகை வெற்றியின் பாதை. வெற்றியின் பாதையே சொர்க்கத்தின் வழி. எனவே இத்தொழுகை என்ற சிறந்த பரிசை குறிப்பிட்ட நேரத்தில் சரிவர கவனத்துடன் தொழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.